ஓகே, எல்லோருக்கும் வணக்கம். நம்முடைய தோன்வாஸ் சிம் கார்டு மூலமாக நீங்கள் வீட்டில் இருந்துட்டு வைஃபை பாய்க்கலாம். ஸோ நீங்கள் என்ன செய்யலாம், இந்த மாதிரி ஒரு மோடம் ஒன்று வாங்கிக்கிங்க. இந்த பிராண்ட் வந்து தெண்டா மோடம் வாங்கிக்கிங்க. ஸோ இப்போ பாருங்கள், இவர் வந்து சிசிடிவி பாய்க்கிறாரு. இப்போ அவர் சொல்லுவார் பாருங்கள், அந்த சிசிடிவி எத்தனை சிசிடிவி பாய்க்கிறாங்க பாருங்கள். 24 hours மாதம் 35 தான். ஓகே, அவர் வந்து இப்போ அவர் ஒர்க்கர்ஸ் வேலை செய்கிறது, ஸோ எல்லா ஆக்டிவிட்டியும் எங்கே இருந்தாலும் அவர் ஃபோன்லேயே பார்த்துக்கலாம். ஸோ நீங்களும் இதே மாதிரி நம்மளுடைய இந்த வைஃபைக்கு நம்மளுக்கு வைஃபை பாய்க்கிறதுக்கு நம்முடைய இந்த சிம் கார்டை பாய்க்கலாம். எஸ் வந்து மாதம் 35 தான். ஓகே பாருங்கள், சிசிடிவி. ஸோ எல்லா சிசிடிவி ஏறக்குறைய இங்கே வந்து ஒரு 10 சிசிடிவி இருக்குது. 10 சிசிடிவிக்கும் மாதம் 35 தான். மாதம் 35 போதுமானது. வணக்கம், சந்தோஷம். என் பேர் தனசீலன். நான் முடி வெட்டுற கடை வச்சுருக்கேன். 4 கடை முடி வெட்டுற கடை வச்சுருக்கேன். அதுதான் என்னோடய தொழில். பார்ட் டைமாக இந்த டோன்வோ பிஸ்னஸ் செஞ்சுட்ருக்கேன். இந்த டோன்வோ பிஸ்னஸ் செஞ்சுட்ருக்கிறேன். பல வருடமாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இதுலேயும் எனக்கு ஒரு நல்ல இன்கம் மாதம் வந்துக்கிட்டு இருக்குது. எனக்கு கீழே மெம்பர்ஸை சேர்த்து வச்சுருக்கிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னா, அந்த டோன்வோ சிம் கார்டு வந்து கடைங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நான் பேசுகிறேன். உங்களுக்கு கொஞ்சம் விளக்கம் கொடுக்குறேன். என்னோடய முடிவெற்ற கடையில் எல்லாமே வந்து நான் இப்போ இந்த டோன்வோ சிம் கார்டோட வைஃபை தான் பாய்க்கிறேன். டெண்டா வைஃபை வச்சு பாய்க்கிறேன். அது வைஃபை வந்து நம்ம ஷாப்பில் வாங்கிக்கலாம். இது மூலியமாக பாய்க்கிறேன். இதை நான் பாய்க்கிறதுக்கு முன்னாடி இன்டர்நெட் பார்த்தேன். அது மாதம் கடைக்கு 138 வெள்ளி. சரிங்களா? மாதம் 138 வெள்ளி கட்டிகிட்டு இருந்தேன். என்னோடய பிஸ்னஸ் கட் கோர்ஸ் பண்ண இதெல்லாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணி, அப்புறம் எனக்கு இதை மிஸ்டர் வாசு என்பது அறிமுகப்படுத்தினார். முதல்ல நான் செல்ஃபோனில் பாய்ச்சேன். செல்ஃபோனில் பாய்ச்சிட்டு பிறகு இதை இந்த மாதிரி ஒரு வைஃபை இது வாங்கி ரோட்டர் வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கணும் போட்டு பார்த்தேன். நல்லா செயல்பட்டுச்சு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்போ ஒரு கடைக்கு முதல்ல வாங்கி பாய்ச்சது நான். இதில் நல்ல பெனிஃபிட் கிடச்சிது. என்ன பெனிஃபிட்னா, கேஷியர் மிஷினுக்கு ப்ளூடூத் மூலியமாக இந்த வைஃபை பாய்க்கிறேன். முடிவெற்ற கடைங்களுக்கு வேலை செய்கிறவங்களுக்கு இந்த வைஃபை மூலியமாக அவங்க வந்து ஃப்ரீயாக வைஃபை யூஸ் பண்ணிக்கிறாங்க. எனக்கு இந்த கடையில் 3 ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. 3 ஒர்க்கர்ஸும் வந்து இந்த லைனை தான் வந்து ஃப்ரீயாக பாய்ச்சிக்கிறாங்க. அவங்க ஊருக்கு கால் பண்ணுறது, வீடியோ கால் பண்ணுறது, டிக்டாக் செய்கிறது எல்லாத்துக்கும் இதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்போ 4 கடையிலையும் நான் இதான் போட்டிருக்கிறேன். சரிங்களா? 4 கடையிலையும் இந்த சிஸ்டம் தான் போட்டிருக்கிறேன். இதன் மூலயமா நான் மாதம் வந்து 75 GB உள்ளது 35 வெள்ளி TTS 35 பாய்க்கிறேன். இதுவே எனக்கு அதிகபட்சம் என்ன கேட்டாங்க. அது மேற்கொண்டு உள்ளதை அடுத்த மாதத்துக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணுறாங்க. கேரி ஃபார்வர்ட் பண்ணி அது எனக்கு இப்போ ஒரு 100 GBக்கு மேலே இருக்குது எனக்கு எக்ஸ்ட்ரா. அதை நான் பாய்ச்சிக்கிட்டு தான் இருக்கேன். டெய்லி பாய்ச்சிக்கிட்டு தான் இருக்கிறேன். ஒன்று. இன்னொன்று இதில் என்ன ஒரு நல்ல பெனிஃபிட்னா, நம்ம சிக்கனப்படுத்தலாம். எப்படி சிக்கனப்படுத்தலாம்னா, இப்போ பாருங்கள், யூனிஃபைலாம் 138 வெள்ளி. இது வெறும் 35 வெள்ளி தான். 35 வெள்ளினா நீங்கள் பாருங்கள், அதுலேயே நம்ம 103 வெள்ளி மிச்சப்படுத்தலாம். ஒன்று. இன்னொன்று இதில் என்ன ஒரு பெனிஃபிட்னா, காசு முடிஞ்சிருச்சுன்னா டிஎம்ல வெட்டிட்டானாங்க அவனை திருப்பி போய் கட்டணம் இது பண்ணணும். இது நமக்கு இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம மாதம் டொப்பா போட்டுடலாம். இப்போ இதுலேயே வந்து நாங்கள் ஒரு 4 லைன் வச்சுருக்கேன். இந்த 4 லைனையும் டொப்பா போடுறது அதுலேருந்து எனக்கு ஒரு இன்கம் வந்துக்கிட்டு இருக்குது. சரிங்களா? அதனால் வீட்டில் படிக்கிற பிள்ளைங்கள் இருந்துச்சுன்னா, பெற்றோர்கள் கட் கோர்ஸ் பண்ணணும், செலவு சிக்கனப்படுத்தணும்னா, இந்த சிம் கார்டை வாங்கி யூஸ் பண்ணி வைஃபை அந்த மாதிரி டெண்டா வைஃபை ஒன்று வாங்கி போட்டுட்டிங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, இதில் இன்னொரு என்ன சிறப்பு அப்படின்னா, இந்த டெண்டா வைஃபைல பின்னால் நீங்கள் ஃபோனை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நார்மல் டிஎம் ஃபோன் இருக்குல்ல, அந்த மாதிரி ஃபோனை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ யூனிஃபைலனா வீட்டுக்கு நீங்கள் ஃபோன் வச்சுருக்கீங்களா, அதே மாதிரி இதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, இந்த நம்பரை நீங்கள் உங்களோட நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ கொடுத்தீங்கன்னா, வீட்டுக்கு கால் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அவங்க என்ன பண்ணலாம், இந்த நம்பருக்கு கால் பண்ணாங்கன்னா கால் அது ஈஸியாக எடுக்கலாம். சரிங்களா? எப்படி நீங்கள் ஹெட்ஃபோனில் மூவ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி இதெல்லாம் கால் பண்ணி பேசிக்கலாம். வீட்டு ஃபோன் கணக்கு. சரிங்களா? லேண்ட்லைன் மாதிரி இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ பெனிஃபிட் இருக்குது பாருங்கள். இந்த நல்ல ஒரு வாய்ப்பு உங்களுக்கு. சிக்கனப்படுத்தலாம். வருமானத்தை தேடுறதுக்குன்னா தயவு செஞ்சு காலத்தை தாமதிக்காதீங்க. கான்ட்ராக்ட் வேற, இது வந்து கான்ட்ராக்ட் இல்லாத ஒரு விஷயம். தெரியுங்களா? வேணாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். எப்போ வேணாலும். இல்லை எனக்கு பிளாக் லிஸ்ட் இருக்குது அது இருக்குன்னு சொன்னீங்கன்னா கவலை இல்லை. இதை பற்றி நீங்கள் கவலை வேணும். பிளாக் லிஸ்ட்டில் உள்ளவங்களும் எடுக்கலாம். சரிங்களா? இன்சூரன்ஸுங்க பாருங்கள், எந்த சிம் கார்டுங்க உங்களுக்கு இன்சூரன்ஸ் கொடுக்குது, எந்த சிம் கார்டு உங்களுக்கு இன்சூரன்ஸ் கொடுக்குது, PA கொடுக்குது சொல்லுங்கள். இது உங்களுக்கு ஒரு கவரேஜுங்க, பெரிய கவரேஜ். உங்களுக்கு ஒரு உயிர் இழப்பு உயிர் இழப்பு வந்ததுன்னா உங்கள் குடும்பத்துக்கு ஒரு கணிசமான தொகை கிடைக்கும். குறைஞ்சபட்சம் 30,000 வெள்ளி கிடைக்கும். அல்லது உங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட்டோ ஏதோ இருந்தாலும் நீங்கள் இந்த இன்சூரன்ஸு உங்களுக்கு உதவி செய்யும். எப்படி உதவி செய்யும்னா, உங்களுடைய உதாரணத்துக்கு கை செயல்பாடு இழந்துருச்சுன்னு வச்சுங்க, நீங்கள் கிளைம் பண்ணலாம். சரிங்களா? இதெல்லாம் எப்படி கிளைம் பண்ணுறது அப்படின்ற கவலையே உங்களுக்கு வேணாம். உங்களுடைய அப்ளைன் உங்களுக்கு இந்த சேவை எல்லாம் செய்வாங்க. உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். நீங்கள் ரெடியாக இருந்தால் நாங்கள் உங்களுக்கு உதவி செய்ய ரெடியாக இருக்கோம். சரிங்களா? மேல் விவரங்கள் உங்களுக்கு எதுவும் வேணும்னா என்னுடைய தொலைபேசி எண் 016-696-1001. சரிங்களா? 016-696-1001. நீங்கள் இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். அல்லது என்னுடைய அப்ளைன் மிஸ்டர் வாசுவை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். சரிங்களா? சந்தோஷங்க. ஓகே.